இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை வந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து இயல்பை விட குறைவாக இருக்கும் பருவமழை. பட் தமிழகத்தை பொறுத்தவரை இயல்பிலிருந்து குறைவாக இருக்கக்கூடும். ஒரு 94% நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும். பட் மற்ற இடங்களில் வந்து எங்கள் 90% சொல்லியிருக்கோம். இயல்பிலிருந்து 90% ரெயின்ஃபால் இருக்கும். பட் தமிழகத்தில் வந்து 94% க்ளோஸ் டு நார்மல் மாதிரி இருக்கும் ரெயின்ஃபால். தொடங்கும் போதே நீங்க கனமழை கொடுத்துருந்தீங்க, நாளைக்கு மிகமழை கொடுத்துருக்கீங்க. எந்த மாவட்டத்தில் ஏன் தொடக்கத்தில் நமக்கு மழை? ஆக்சுவலாக இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த மலைப்பகுதிகள், மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து கனமழை எப்போதும் பெய்யும். ஏன்னா கேரளாவில் வந்து அதிக மலைகள் இருக்கும். இந்த பகுதிகள் இந்த நேரத்தில் வந்து மான்சூன் ஆன்செட் ஆகும்போது கேரளா பகுதிகளில் வந்து கனமழை, மிக கனமழை எப்போது இருக்கும். அதே ஏன்னா காற்றினுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்குனால அதே நேரம் வந்து தமிழகத்தில் வந்து அந்த மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வந்து கனமழை எப்போது இருக்கும். அதனால கனமழை வார்னிங் கொடுத்துருக்கோம். சென்னைக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு, எப்படி இருக்கும்? சென்னையில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் நாளை மறுநாள் வந்து சென்னை மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்குறோம். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ப்ராக்ரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தென் பகுதிகளை வந்து கவர் பண்ணியிருக்கு. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் கவர் பண்ணி கேரளா வித் தென் தமிழகத்தில் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆன்செட் ஆகிருக்கு. இது ஒன்று 3-4 டேஸில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ அது இப்போது நாளையில் வந்து நாங்கள் வட தமிழக பகுதிகளில் வந்து ரெயின்ஃபால் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா வந்து இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் அந்த பிரான்ச் வந்து உள்ளே வருது, கர்நாடகா வழியாக வந்த காற்று வந்து உள்ளே வருதுனால வட தமிழகத்தில் வந்து மழைகள் எதிர்பார்க்கும். ஸோ சென்னையும் நாளை மறுநாள் வந்து சென்னையிலையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த சீசன் தொடங்கிய நேரத்தில் WMO ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு வந்து ஸ்ட்ராங் எல்னினோ ஆண்டோட சூப்பர் எல்னினோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உலக நாடுகள் வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் நிறைய நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் எல்னினோ என்ன சார்? நமக்கு அச்சப்படக்கூடிய அளவிலான ஒரு தகவல், அது என்ன நம்ம அதை புரிஞ்சுக்கிறது எப்படி இது? ஆக்சுவலாக எல்னினோ என்பது வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கிழக்கு பகுதியில் வந்து அந்த கடலினுடைய வெப்பநிலை வந்து சராசரியை விட 0.5 அதிகமான அதை நாங்கள் நியூட்ரல் கண்டிஷன் சொல்லுவோம். ஸோ 0.5லேருந்து ஒரு 1 டிகிரி போகும்போது வீக் எல்னினோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ், அந்த வேறுபாடு, அது அந்த வேறுபாடு 1.5 வரும்போது அதை நாங்கள் 1.5லேருந்து ஒரு 1.5லேருந்து 2 டிகிரி வரைக்கும் வந்து மாடரேட் எல்னினோ சொல்லுவோம். ஸோ அதே வந்து நாங்கள் 2 டிகிரி 1.5லேருந்து அந்த 2 டிகிரி வரை போச்சுன்னா அதை வந்து ஸ்ட்ராங் எல்னினோ சொல்லுவோம். அந்த வேறுபாடு வந்து 2 டிகிரி அதிகமாக போகும்போது, 2 டிகிரியை விட அதிகமாக போகும்போது அதை வந்து சூப்பர் எல்னினோ சொல்லுவோம். இப்போ கடல் நீருடைய வெப்பநிலை வந்து சராசரியை விட 2 டிகிரி அதிகமாக இருக்கும்போது சூப்பர் எல்னினோ இல்லைன்னா வெரி ஸ்ட்ராங் எல்னினோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வருடம் நாங்கள் வந்து அந்த இப்போ ஜூன் மாதத்திலிருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து அந்த எல்னினோ கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எல்னினோ கண்டிஷன் வந்துச்சுன்னா அதனுடைய இன்டென்சிட்டி, ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து சூப்பர் எல்னினோ இருக்கும் அப்படின்ட்டு எங்களுடைய நியூமெரிக்கல் மாடல்ஸ் WM எல்லாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எல்னினோ சூப்பர் எல்னினோ இல்லைன்னா ஸ்ட்ராங் எல்னினோ இருந்துச்சுன்னா அதனுடைய இது எஃபெக்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதனால வந்து டெம்பரேச்சர் அதிக இடங்களில் டெம்பரேச்சர் அதிகமாகும், வெப்பலைகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதுபோக வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ பல நாடுகளில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் வந்து இந்த எல்னினோ பீரியட்லாம் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ இந்த வருஷமா அது மாதிரி சூப்பர் எல்னினோ இல்லை ஸ்ட்ராங் எல்னினோ இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் நடக்க வாய்ப்புகள் அதிகம்.